இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட பிசி ஆர் லேப்டாப்ஸை எப்படி சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்கு தான் ஒரு சில டிப்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சில டிப்ஸ் கொடுத்துருப்போம். ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஜஸ்ட்டு உங்களோட ரன் கமெண்ட்ஸில் போய் டெம்ப் பர்சன்டேஜ் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் காட்டும். இது எல்லாமே ஓவரால் அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டெலிட் கொடுத்துருங்க. ஸோ ஃபுல்லாகவே டெம்பரரி ஃபைல்ஸ் தான், நோ ப்ராப்ளம். இதை டெலிட் பண்ணுறதுனால உங்களோட ஒரிஜினல் ஃபைல்ஸுக்கு எதுவும் ஆகாது. சம் ஆஃப் த ஃபைல்ஸ் வந்து நம்மளால் அது டெலிட் பண்ண முடியாதுன்னு காட்டும், பிகாஸ் ஆஃப் நிறையா ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் அதால் டெலிட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு இக்னோர் இட், ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. தென் உங்களோட சி டிரைவ், அதாவது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ட்ரைவுக்கு போனீங்க அப்படின்னா இந்த விண்டோஸ் ஒரு ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கேயும் ஒரு டெம்ப் இருக்கும். ஸோ டெம்ப் ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இது வேறு டெம்ப்பு, அது வேறு டெம்ப். ஸோ இந்த டெம்ப்புக்குள்ளே அகெயின் கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்குது. இதையும் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இதுலேயும் சில ஃபைல்ஸ் டெலிட் பண்ண முடியாது. ஓகே, தென் ஃப்ரீ ஃபெச் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஏ ஷிஃப்ட் டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அடிஷ்னலாக இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறது. ஸோ அகைன் செட்டிங்ஸில் போய் விண்டோ +R கொடுங்க, உங்களுக்கு ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் msconfig அப்படின்னு டைப் பண்ணுங்கள், msconfig. ஸோ இதோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ நார்மலாக ஸ்டார்ட் அப் பண்ணும்போது என்ன இருக்கணும், பூட்டிங்கில் என்ன இருக்கணும், என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆன் ஆகணும் அப்படின்றது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. ஸோ நீங்கள் பூட்டப் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கணும், ஸோ நோ கை பூட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கை ஓரியன்டாக பூட் ஆகாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பூட் ஆகிடும். சில சர்வீசஸ் இருப்பாங்க, இந்த சர்வீசஸில் இது எல்லாமே ஆனில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையோ தேவையில்லையோ இது எல்லா சர்வீசஸும் ஆனில் இருக்குது. பட் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையில்லாத சர்வீசஸ் எல்லாமே டிசேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத சர்வீசஸ் எதுவுமே நமக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. ஸோ அது மூலியமாக நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, தென் அகைன் விண்டோ +R கொடுங்க, MRT. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் மெலிசியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூல். ஸோ இது உங்களோட சிஸ்டத்தில் ஏதாவது மெலிசியஸ் சாஃப்ட்வேர் வைரஸ் ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆன்டிவைரஸ் டூல்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டூலில் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் அந்த டூல் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறோம். தென் குயிக் ஸ்கேன், ஃபுல் ஸ்கேன், கஸ்டமைஸ் ஸ்கேன். ஸோ எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஃபுல் ஸ்கேன் கொடுத்தோன்னா என்டையர் கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும், இட் டேக் லிட்டில் பிட் டைம். ஓகே, நான் இப்போ குயிக் ஸ்கேன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுது, இதில் உங்களோட கம்ப்யூட்டரில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபைல்ஸ் இன்ஃபெக்டட் ஆகிருக்கு, ஸோ அதோட டைம் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இதுவும் கம்ப்ளீட் ஆகிரும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சுன்னா யூ கேன் நோ வாட் ஆர் த ஃபைல்ஸ் ஆர் இன்ஃபெக்டட், நமக்கு எந்த ஃபைல்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்றது எல்லாத்தையுமே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அந்த ஃபைல்ஸில் அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டோம், அதுவாகவே டெலிட்டும் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு செகண்ட்ஸில் முடிஞ்சக்கிறது நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இது ஓடட்டும், நான் அதுக்குள்ளே அடுத்த ஆப்ஷனும் பார்த்துருவோம். தென் அகெயின் விண்டோ +R கொடுத்தீங்க அப்படின்னா க்ளீன் மேனேஜர், க்ளீன் MGR. ஸோ க்ளீன் மேனேஜர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்க் க்ளீனப், எந்த டிஸ்க்கு வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கு, அதை கொடுக்கலாம். பிஃபோர் தட் நமக்கு இது முடிஞ்சிருச்சு. ஸ்கேன் ரிசல்ட்ஸில் நமக்கு இன்னும் மெலிசியஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நமக்கு டிடெக்ட் ஆகலை எதுவுமே. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் வந்து
நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இருந்துச்சு அப்படின்னா அதுவே காட்டிடும். ஓகே, ஐ ஃபினிஷ் இட், கம் டு த பாயிண்ட். ஸோ நம்ம இங்கே டிஸ்க் க்ளீனப்பில் உங்கள் எந்த டிஸ்க்கை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபைல் 2 நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே கொடுக்குறோம். ஸோ இதில் அன்வான்டாக ஃபைல்ஸு ரீசைக்கிள் பின்ஸில் எவ்வளோ ஜிபி இருக்குது அப்படின்றது நம்ம காட்டுது. ஸோ இந்த ஒரு டேரக்ட் அது மூலிமா கேட்ச் மெமரியில் ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு. ஸோ அது வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அங்கேருந்து நம்ம ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.